பிரிஞ்சி செய்வது எப்படின்னு. பிரிஞ்சி எண்ணெய் குக்கர் வச்சு பட்டை லவங்கம் போட்டு சும்மா ஒரு 2 வெங்காயம் வதக்குறேன். வெங்காயம் பட்டை லவங்கம் எல்லாம் குக்கர்லேயே வதக்குறேன். டக்குன்னு ஸ்டார்ட்டாக பண்ணணும். ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஒரு பிரிஞ்சி பண்ணணுன்னா ஒரு 2 டம்ளர் அரிசி போட்டு ஈஸியாக பண்ணலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் போடுறேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு விழுது சாரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வதங்கன்னு இஞ்சி பூண்டு விழுது வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டு நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லி ஒரு பிடி. புதினா கொத்தமல்லி நல்லா வதக்கணும். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கட்டும். கேரட்டு பீன்ஸு பட்டாணி 3 சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். ஒரு அழகு அரிசி தான், 2 டம்ளர் சின்ன டம்ளரு, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். நல்லா வதங்கினதுல இதில் கேரட்டு பீன்ஸு பட்டாணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கலாம். வதங்கிட்டு தேவையான அளவுக்கு, சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு தக்காளி காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். உப்பு திட்டமாக போட்டிருக்கேன். நல்லா வதங்கினது தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாருங்க, 1 கப்பு அரிசி 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. அடுத்தபடியாக கொஞ்சோண்டு லெமன் ஊற்றிக்கிறேன். லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். காய் சும்மா வெந்து போச்சு. கழுவி வச்சிருந்த அரிசியை போட்டுடுறேன். அரிசி போட்டு கிளறியாச்சு. நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிருந்து சிம்மில் வச்சிடலாம். பார்க்கலாம். சிம்மில் வச்சிடலாம். பக்கத்து அடுப்பில் சாம்பார் வைக்கிறேன். காய் போடாமல் ஒரு சாம்பார். அருமையான பிரிஞ்சி ரெடி பாருங்கள். 2 டம்ளர் அரிசி குக்கரில் தாளித்தேன். அவசரத்துக்கு மஞ்சத்தூள் போடல. சூப்பராக இருக்குது பாருங்கள். கேரட்டு பீன்ஸு பட்டாணி பிரியாணி மாதிரி இருக்குது பாருங்கள் பிரிஞ்சி. இந்தமாரி செய்து கொடுத்தா பசங்க அருமையாக சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கும் கட்டி அனுப்பலாம்.